லைக்கன்ஸ் நம்ம இப்பதான் பார்த்தோம். லைக்கன்ஸ்ங்கிறது யார் யார் சேர்ந்தது அப்படின்னா வந்து ஆல்கே அண்டு பூஞ்சை ரெண்டுமே சேர்ந்து சொல்றாங்கன்னா லைக்கன் சொல்றாங்க இல்லையா. இந்த லைக்கன் ஆல்கல் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து பைக்கோபயாண்ட் அல்லது போட்டோபயாண்ட். ஏன்னா அது வந்து என்ன இருக்கணும் வந்து பிக்மெண்ட் இருக்கும். போட்டோசிந்தசிஸ் பண்றாங்க இல்லையா ஆல்கே, அதனால போட்டோபயாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பைக்கோபயாண்ட் ஏன் சொல்றேன்னா பைக்காலஜி அப்படிங்கிறது என்னன்னா ஆல்கே பத்தி படிக்கக்கூடிய ஆல்கே ஓகேங்களா. ஸ்டடி ஆஃப் ஆல்கே தான் வந்து பைக்காலஜின்னு சொல்றாங்க. இப்போ அதனால வந்து பைக்கோபயாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பைக்கோபயாண்ட் அல்லது போட்டோபயாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க ஆல்கல் பார்ட்னரை வந்து சொல்றாங்க. ஃபங்கல் பார்ட்னர் என்ன சொல்றாங்க மைக்கோபயாண்ட். ஏன் ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்ட் மைக்காலஜி. ஸோ அது வந்து மைக்கோபயாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த ஆல்கே என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட் நியூட்ரிஷன் ஃபார் யார் கொடுக்குறாங்க ஃபங்கைக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட பிக்மெண்ட் இருக்கு இல்லையா. இப்போ இவங்க ஆட்டோட்ரோபிக் தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியும். அப்போ என்ன பண்றாங்க தயாரிக்கிற உணவு யாருக்கு கொடுக்குறாங்க ஃபங்கைக்கு வந்து கொடுக்குறாங்க, பூஞ்சைக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சை என்ன கைமாறு பண்ணுதுன்னா ஒன்று வந்து ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பை கொடுக்குது, இன்னொன்று தங்கக்கூடிய இடத்தையும் கொடுக்கு. ஓகேவா புரியுதா. ஸோ இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். பேஸ்ட் ஆன் தேர் ஹேபிடேட் ஓகேங்களா. ஹேபிட்டுக்கும் ஹேபிடேட்டுக்கும் என்ன வித்தியாசம். ஹேபிடேட்னா பிளேஸ், அது எந்த மாதிரியான இடத்துல வாழுது ஓகேங்களா. இப்போ ஒன்றும் கிடையாது, நம்ம இடத்துல பண்ணா நம்ம சிலது வந்து இருக்கும் குளிர் பிரதேசத்தில் இருக்கும், ரொம்ப வந்து கூலாக இருக்குல்ல டெம்பரேட் ரீஜனில் இருக்கும், சிலது வந்து டெசர்ட் ரீஜனில் இருக்கும், சிலது வந்து கடலில் இருக்கும். அது எந்த மாதிரியான இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வந்து ஹேபிடேட்டு. ஹேபிட்டுங்கிறது நம்மளுடைய பழக்க வழக்கம். ஸோ நம்ம திட்டுவோம் இல்லையா என்ன ஹேபிட் அப்படின்னு திட்டுவோம் இல்லையா. நம்ம இதெல்லாம் செஞ்சோன்னா நம்ம திட்டுறோம் இல்லையா என்ன ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளுடைய பழக்க வழக்கம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லைக்கனை வந்து அதனுடைய ஹேபிட்டட் அது எந்த மாதிரியான பிளேஸ்ல இருக்குங்கிறத பேஸ் பண்ணி வகைப்படுத்துறாங்க. ஓகேவா. ஸோ எந்த மாதிரியான இடத்துல வந்து வாழுது அதனுடைய வாழிடத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்க வகைப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து கார்டிகோலஸ். கார்டிகோலஸ் அப்படின்னா பார்க்கு ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே லிக்னிகோலஸ் வுட் இருக்கு ஓகேவா. அதாவது ஒரு மரம் இருக்கு இல்லையா. இதுல நம்ம மரத்தை வந்து என்ன பண்ணுவோம் நல்லா காஞ்சிருந்தா பிரிச்சா வரும் இல்லையா, பிரிச்ச ஒரு பட்டை மாதிரி வரும் இல்லையா, அது என்ன சொல்றாங்கன்னா பார்க்கு. அது உள்ள கட்டையை உடைக்க முடியுது இல்லையா, அது என்ன சொல்றாங்கன்னா வந்து கட்டை வுட்டுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த அவுட்டர் பேஸ் இருக்குல்ல அந்த பார்க் இருக்கு இல்லையா, அந்த பார்க்கு மேல வந்து லைக்கன்ஸ் வளர்ந்து அது என்ன சொல்றோம்னா வந்து கார்டிகோலஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்றோம்னா இந்த பட்டை இருக்குல்ல அது உரிச்சு எடுத்துடுறோம், அது பிரிச்சு எடுக்கணும்னு வச்சுக்கோ. எடுத்ததுக்கு அப்புறம் கட்டையா வுட் இருக்கு இல்லையா, நம்ம ஜன்னல் எல்லாமே கதவு செய்ய பயன்படுத்துது இந்த வுட்டு தான் இல்லையா. அப்போ இந்த வுட்டுக்கு மேல இருக்கு இல்லையா இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அது பேர் என்ன சொல்றோம்னா வந்து லிக்னிகோலஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சேம் அதே தான் கார்டிகோலஸ் அண்டு லிக்னிகோலஸ். கார்டிகோலஸ்னா மரப்பட்டை, லிக்னிகோலஸ்னா கட்டை விதல். சாக்சிகோலஸ் என்ன சொல்றோம்னா வந்து பாறை மேல வளரக்கூடியது, அந்த கல்பாசி நம்ம சொல்றோம் இல்லையா பாறை மேல வளரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெர்ரிகோலஸ்னா கிரவுண்ட் நிலத்துல வந்து வளரன்னு சொல்றாங்க டெர்ரிகோலஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெரைன்ல இருக்கக்கூடியது. அடுத்து வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வாழிடத்தை பேஸ் பண்ணி வகைப்படுத்துறாங்க. ஸோ இது நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஓகேங்களா. அடுத்து அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை வச்சு வகைப்படுத்துறாங்க. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய மார்ஃபாலஜி பேஸ் பண்ணி வகைப்படுத்துறாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் லெப்ரோஸ் இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா. நமக்கு முக்கியமானதே இந்த மூணு தான். ஓகேவா. கிரஸ்டோஸ், போலியோஸ், புருட்டிகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்கு. ஓகேவா. கிரஸ்டோஸ், போலியோஸ், புருட்டிகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து லைக்கன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரஸ்ட்ங்கிறது என்னது ஓடு இல்லையா. அப்போ அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு ஓடு மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கிரஸ்டோஸ் சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பாறை இருக்கு அதுக்கு எப்படி இருக்கு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு.
ஓகேவா. அது ரவுண்டா வந்து இருக்கும். ஓகேவா. அது என்ன சொல்றேன்னா கிரஸ்டோஸ். போலிகோஸ் என்னன்னா வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, சமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா போலியோஸ். இது வந்து ஜஸ்ட் இப்படி இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அது எடுத்து நம்ம கொஞ்சம் பிரிக்க முடியும். ஆனால் இது என்ன பண்ண முடியாதுன்னா அப்படியே ஒட்டி இருக்கும், அப்படியே எடுக்க முடியுமே தவிர தனி பிரிச்செல்லாம் வராது, ஒரே இதுவாக தான் இருக்கும். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தனித்தனியாக வந்து பிரித்து எடுக்க முடியுதுல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர் கொத்து இருக்குல்ல, நம்ம ஒரு செடியை பறிச்சா எப்படி இருக்கு, வேர் கொத்தா இருக்குல்ல, நிறைய வேர் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து கொத்தா இருந்துச்சு அதை சொன்னால் ஃப்ரூட்டிகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது கிரஸ்டோஸ்ங்கிறது கிரஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சர் ஓடுக்குள்ளே இருக்கிறது, போலிஸ்ங்கிறது வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இலை போல இருக்கிறது, ப்ரோட்டிகோஸ்ங்கிறது பிரான்ச் பெண்டுலஸ் ஷ்ரப். ஓகே, அதாவது அப்படியே என்னது இந்த ஷ்ரப்னு அந்த புதர் செடி மாதிரி இருக்கு இல்லையா, புதர் செடி தான் ஷ்ரப்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த லைக்கன்ஸ் வந்து புதர் மாதிரி இருக்குது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ப்ரோட்டிகோஸ். ஸோ இது 3 முக்கியம். அடுத்து அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து லைக்கன்ஸு சென்சிட்டிவ் டு ஏர் பொல்யூட்டன்ட். ஓகேங்களா, காற்று மாசுபாடுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கும். ஒருவேளை ரொம்ப காற்று மாசுபாடா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லைக்கன்ஸ் வந்து வளராது. ஓகேவா. ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்றாங்கன்னா வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னதுன்னா வளராது. ஓகேவா. சல்ஃபர் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இது என்ன சொல்றாங்கன்னா வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர். என்ன பொல்யூஷன் இண்டிகேட்டர்னா ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஒருவேளை அந்த இடத்துல லைக்கன்ஸே இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாங்க, அந்த இடத்துல நிறைய வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா. ஸோ என்ன பண்றாங்கன்னா வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டரை வந்து லைக்கன்ஸை பயன்படுத்துறாங்க, ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லிட்மஸ் பேப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா. லிட்மஸ் பேப்பர் ஒரு ஒரு சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அது ஆசிடா பேஸை என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிப்பாங்க இல்லையா. அந்த பேப்பர் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் அந்த கலர் இருக்கு இல்லையா லிட்மஸ் பேப்பரில். அதுக்கான டை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த லைக்கன்ஸ், அதாவது ரோசெல்லா மண்டாகினி அப்படிங்கிற லைக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிட்மஸ் பேப்பருக்கான டையை வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா. லிட்மஸ் பேப்பருக்கு அந்த காகிதத்துக்கு தேவையான இந்த சாயம் வந்து ரோசெல்லா மென்டாகினி அப்படிங்கிற லைக்கன்ஸ் தான் எடுக்கிறாங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளடோனியா ராஞ்சிஃபெர்னியா ரெயின்டியர் மாஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இந்த லைக்கன் பார்த்தீங்கன்னா துந்திரா ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது துந்திரா ரீஜன்? இதான் எர்த் இல்லையா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இதான் எர்த். இங்க இருக்கிறது என்னது ஈக்வேட்டர், டிராபிக்கல், சப்டிராபிக்கல், டெம்பரேட்டு, மேலே வந்து போலார். இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சொல்லுவோம்னா துந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, துந்திரா அதாவது சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு என்னன்னா வந்து உணவா பயன்படுறது வந்து இந்த லைக்கன்ஸ். ஓகேங்களா. அந்த லைக்கன்ஸ் என்ன சொல்றாங்க கிளடோனியா ராஞ்சிஃபெர்னியா ரெயின்டியர் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, காமன் நேம் கிளடோனியா ராஞ்சிஃபெர்னியா ரெயின்டியர் மாஸ். துருவ பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வந்து உணவா பயன்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா. துருவ பகுதிக்கு மேலே என்ன இருக்குன்னா வந்து போலார் ரீஜன் இருக்கும். ஓகேவா, இது கிளியரா. ஃபர்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர், ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் சல்ஃபர் டைசோட்டோ சல்ஃபர் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் வந்து ரோசெல்லா மண்டாகினி அப்படிங்கிற லைக்கன்ஸ் இது பண்ணுறாங்க, லிட்மஸ் பேப்பருக்கு தேவையான டையை வந்து எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து துருவ பகுதியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து உணவாக வந்து பயன்படுது. இதெல்லாம் என்னுடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா. ஸோ லைக்கன்ஸுங்கிறது ஆல்கையும் பூஞ்சையும் சேர்ந்தது. ஆல்கை என்ன பண்ணுறாங்கன்னா பிக்மெண்ட் இருக்குது, உணவை தயாரிக்கிறாங்க, தயாரிக்கிற உணவை பூஞ்சைக்கு கொடுக்குறாங்க, பூஞ்சை இதுக்கு பதிலாக வந்து தங்கறதுக்கான இடத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஓகேவா. அதுக்கப்புறம் எப்படின்னா லைக்கன்ஸ் வந்து வகைப்படுத்துறாங்க பேஸ்ட் ஆன் ஹேபிட்டட், அது எந்த மாதிரி இடத்துல வாழுது. ஓகேவா, அது கட்டை மேலே இருக்கா இல்லை வந்து பட்டை மேலே இருக்கா
இல்லை வந்து பாறை மேலே இருக்கான்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி வகைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய மார்பாலஜி பேஸ் பண்ணி வகைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அதில் முக்கியமானது 3 இருக்குது. கிரஸ்டோஸுங்கிறது வந்து கிரஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சரு, போலியஸுங்கிறது வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரு, புரோட்டிகோஸ் வந்து பிரான்ச் மாதிரி அதை கொத்தா இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இது 3 தான் இருக்குது. ஓகேவா?